நம்ம எல்லாருக்குமே தெரியும் பெட்ரோல் விலை ஏறிக்கிட்டே இருக்கிறது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் டீசல் விலை ஏறிக்கிட்டே இருக்கு. ஒவ்வொருத்தருடைய வீடுகளில் உள்ள கேஸ் சிலிண்டர் விலை உயர்ந்து கொண்டே போகிறது. விலைவாசி விண்ணை முட்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நாட்டுடைய வளர்ச்சியில் அக்கறை செலுத்த வேண்டிய ஒன்றிய அரசு அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் எப்பொழுது பார்த்தாலும் முஸ்லிம்களை மட்டுமே வைத்து முஸ்லிம்களை பார்த்து மட்டுமே கவலைப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அவல நிலை இந்த இந்திய தேசத்திற்கு ஏற்பட்டிருக்கிறது. 140 கோடி மக்கள் இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டு மக்களிடத்திலே வேலையில்லாத திண்டாட்டம் உருவாகி இருக்கிறது. வியாபாரத்திலே மக்கள் மந்த நிலையை சந்தித்திருக்கின்றார்கள். பெருமளவுக்கு வியாபாரம் நஷ்டங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இந்த தேசத்தை முன்னேற்ற வேண்டும் என்ற ஒரு அக்கறையும் இல்லாமல் நீங்க வேணா ஒன்றிய அரசுடைய எல்லா செயல்பாடுகளும் நீங்க எடுத்து பாருங்களேன். என்ன செஞ்சாங்க ஒன்றிய அரசு? அவருடைய செயல்பாடு என்ன? எதையாவது ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள் இது வரைக்கும் பாசிச பாஜக இறங்கி இருக்கிறதா என்பதை கடந்த கால 11 ஆண்டுகள் அவருடைய ஆட்சியை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னார். ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி பேசினாங்க, மோடிஜி பேசினாங்க, சப்கே சாத் சப்கே விகாஸ் ஏ ஓ அப்படின்றவர், பாயோ பேனோ அப்படின்னு ஆரம்பிப்பாரு. இந்த நாட்டு மக்களை எல்லாம் நாங்க கொண்டு போய் எங்கேயோ நிறுத்த போறோம், எல்லாரும் நடுத்தல் நிறுத்திட்டார். ஒரு ஆண்டிற்கு 2 கோடி வேலை வாய்ப்புகளை பெற்று தருவோம் என்று சொன்னார்கள். ஒரு ஆண்டுக்கு 2 கோடி வேலை வாய்ப்பு என்று சொன்னார். 11 ஆண்டுகள் ஆகிவிட்டது. 22 கோடி வேலை வாய்ப்புகள் பெற்று தரப்பட்டிருக்கணும். நீங்க போய் தேடுனீங்கன்னாக்கா 50 லட்சம் பேருக்கு மேல கூட இது வரைக்கும் இந்த 11 வருஷத்துல வேலை வாய்ப்பு பெற்றவர்கள் இல்லை. வேலைகளை இழந்து கொண்டிருக்கிறார்கள். நிறுவனங்களை மூடிக்கொண்டிருக்கிறார்கள். எல்லா வியாபாரமும் ஒளிந்து கொண்டிருக்கிறது. கோயம்புத்தூர், திருப்பூர் போன்ற பெருநகரங்களில் போய் பார்த்தோம் என்று சொன்னால் எல்லாம் இந்து முண்டு போயிட்டு இருக்கிறான். எவ்வளவு இந்த நாடு பின்தங்கி போய் கொண்டிருக்கிறது என்ற எந்த அக்கறையும் இல்லாமல் எப்ப பாரு முஸ்லிம். பாபர் மசூதி முஸ்லிம்களுடைய விஷயம், முத்தல முஸ்லிம்களுடைய விஷயம், காஷ்மீர் சிறப்பந்தஸ்து முஸ்லிம்களுடைய விஷயம், பொது சிவில் முஸ்லிம்களுடைய விஷயம், வக்ஃபு சட்டம் முஸ்லிம்களுடைய விஷயம். எப்ப பாரு முஸ்லிம் 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 முஸ்லிம். இதை தவிர்த்து வேற வேலையே பாஜகவுக்கு கிடையாது.